நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை தான் என் உயிரா நினைச்சேன். இங்க எனக்கு அப்புறம் இந்த ஊரை யாருமா பாத்துப்பா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. இந்த ஊருக்கு அம்மாவா இருந்து நான் பாத்துக்கிறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கற வாக்கு. என் உயிரை விட்டாலும் விடுவனே தவிர உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் விடவே மாட்டேன். அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தாங்களே தவிர கொடுத்த வாக்குக்காக எந்த பொண்ணும் பண்ணாததை என் அம்மா பண்ணாங்க. எப்ப பாரு ஊரு ஊருன்னு சொல்லிட்டு இருக்க. ஊருக்கு பண்ற உதவியும் பணத்துக்கு பண்ற ஒப்பனையும் ரெண்டு ஒண்ணுதான் தெரியுமா? எங்க அப்பா சாகும்போது பணத்தை கொண்டு போகல, நல்ல பேரை கொண்டு போனாரு. 4 பேருக்காக வாழும்போதுதான் அந்த சாவுலயே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓ போதும், நிறுத்துவோம் புராணத்தை. தேவையில்லாம பேசாத. நான் முக்கியம்னா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். ஊருதான் முக்கியம்னா கிளம்பி போயிட்டே இரு. நீங்க வந்தா வீட்ல தோரணம் கட்டுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி விவாகரத்து கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கல. பேப்பர் கொடுத்து விடுறேன், கையெழுத்து போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. ஒரு நிமிஷம், இதான் உன்னோட முடிவா? நல்லா யோசிச்சுக்கோ இந்திரா நாச்சியார். வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக யோசிக்கணும்? எனக்கு முதல் வார்த்தை கடைசி வார்த்தை எல்லாம் கிடையாது. எப்பவும் ஒரே வார்த்தை தான். உயிரை விட்டாலும் விடுவனே தவிர கொடுத்த வாக்கு மீற மாட்டேன். எங்க அப்பாவை வாச்சும் விட்டு கொடுத்தாங்களே தவிர அவங்க அப்பாக்கு கொடுத்த வாக்க தவறவே இல்லை. ஊரையே உயிரா நினைச்சு ஊர் மக்கள் சந்தோஷத்துக்காக அவங்க நல்லது கிட்டதுல துணையா இருந்தாங்க. மக்களுக்கு நாராயணமூர்த்தி இல்லன்ற கவலை இல்லாம பாத்துக்கிட்டாங்க. மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா என் அம்மா கண்ல இருந்து கண்ணீர் வரும். நல்லது பண்றவங்களுக்கு மகாலட்சுமியாவும் கெட்டது பண்றவங்களுக்கு மகா காளியாவும் மாறினாங்க. நல்லது பண்றவங்க கிட்ட பாசமாவும் கெட்டது பண்றவங்க கிட்ட கடுமையாவும் நடந்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்க குணம். விளையாட வேண்டிய வயசுல அம்மா கைக்குள்ளேயே இருக்கேன் பாருங்க, அதான் நானு. ஜான்சி ராணியோட சுயசரிதம் பழசுனா இந்த மகாலட்சுமியோட கதை ரொம்பவே புதுசு. ஏன் கதை? என்ன இங்க என்னாச்சு? விநாயகர் கொண்டு வரேன்னு எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணிட்டு அங்க பாருங்க சின்ன விநாயகரை கொண்டு வந்திருக்கானுங்க. டேய் சின்ராசு, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்கடா. விக்கிரகத்துல சின்னது பெருசுன்னு என்ன இருக்கு? கும்பிடுறது 2 கையால தானே. என்ன நான் சொல்றது? அப்புறம் என்ன, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையா? மகா வச்சுக்கோ சின்ராசு. விக்கிரகத்தை சின்னதா கொண்டு வந்தாலும் திருவிழாவை பெருசா நடத்து. இன்னைக்கு சிறப்பு தான், அசத்திடலாம். மூஞ்ச பாரு. என்ன தாசண்ணே, பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தை விக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா சரி, நிலத்தை வித்துட்டீனா அப்புறம் உன்னோட நிலைமை? இங்க வாமா. மருமக உனக்கு சோறு போடுவான்னு நினைக்கிறியா? உனக்கு சோறு போடுற நிலத்தை விக்கணும்னு நீ எப்படி நினைச்ச? அது இல்லம்மா. அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் போதுமா? கஷ்ட காலத்துல இந்த அம்மா ஞாபகத்துக்கு வரலையா? இங்க வா. வாங்கிக்கோ தாசனா, உன் பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட விட்டுடு. சரிங்கம்மா. நல்லா இருமா, போயிட்டு வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? இந்த மாவட்டத்துக்கு புதுசா வந்திருக்க டெப்டி கலெக்டர். ஓ, உட்காருங்க. சொல்லுங்க. சின்ன குழந்தையில எல்லாரும் நிலா கதையை கேட்டு வளருவாங்க. ஆனா நான் மட்டும் உங்க கதையை கேட்டுதாம்மா வளர்ந்தேன். நீங்கனாலும் உங்களோட வாக்குனாலும் ரொம்ப மரியாதைமா. உங்களே முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு நான் கலெக்டர் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது பண்ற நல்ல மனச அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு.
அம்மா, இந்த ஊர் ஏரிக்காக ஃபண்ட்ஸ் வேணும்னு நீங்க பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. ஆனா இந்த ஏரி தூர் வரதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ்னா கவர்மெண்ட் ஷூரிட்டி கேக்குறாங்கம்மா. இதுல என்னப்பா இருக்கு? தாசண்ணா, நம்மளோட சொத்து விவரங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்க பெர்மிஷன் கேட்காமலே நானு ஷூரிட்டி கொடுத்துட்டேன். அந்த விஷயத்த சொல்லதான் வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ நல்லா இருக்கணும். ஹாய்மா. வா, இவ என் பொண்ணு மகாலட்சுமி. ஹாய்ங்க. ஹாய்ங்க. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். நல்லதுப்பா, போயிட்டு வாங்க. நித்த நித்த நெல்லிச்சோரே நெய்மானுக்கும் மீன் குழம்பு சரியா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? நீங்க என்ன பண்றீங்கம்மா? போட்டோ எடுத்து யூடியூப்ல போட்டு புஷ்பா குழம்பு அப்படின்னு என்ன ஃபேமஸ் ஆக்க போறீங்களா? ஏ அமைதியாரு. பால்ராஜுக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். என்னம்மா, மீன் குழம்பு வாசத்தை புடிச்சு நேரா கிச்சனுக்குள்ள வந்துட்டியா? ஆமாமா. கை காமியம்மா. அம்மா மகா, இப்ப வந்திருந்தானே அந்த பையன் பார்க்க எப்படிமா இருக்கான்? நல்லாதாம்மா இருக்கான். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? அப்போ அந்த பையன் கூட உனக்கு கல்யாணம் பேசி முடிக்க சொல்றியா? இந்த மீன் குழம்பு கொஞ்சம் தனியா மகா, சரியா? பேச சொல்றியா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதாம்மா எனக்கும். என் தங்கம், நீதாம்மா என் பொண்ணு. சீக்கிரமா செய். நாச்சியார் அம்மா கல்யாணங்கிறாங்க, இந்த அம்மா என்னடானா குழம்புங்கிறாங்க. இந்த கல்யாணம் குழம்பாகிற மாதிரி இருக்கு. ஏன் அம்மா, ஏன் அப்பா. அம்மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. உங்க ஊர்ல புதுசா ஏரி நோன்றதுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க பண்ண இந்த உதவிக்கு எங்க ஊர் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். என்னன்னு சொல்லியிருந்தா ஆபீஸ்க்கே நாங்க வந்திருப்போம்ல. அது என்னன்னா, போன முறை என் பையன் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க பொண்ணை பார்த்திருக்கான். எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளை அனுப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பொண்ணு இல்லைங்கிற குறைய நாங்க தீர்த்துப்போம். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஆனா நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்களோன்னு தான் கேட்கல. இதுல நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கு மருமகனாக என் பையன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லங்க, என் பொண்ணுதான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சுமா. என் பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். பால்ராஜ், நாச்சியார் அம்மா. போனை அங்க வச்சுட்டேன். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கலெக்டருக்கு உன்னை சம்பந்தம் பேசியிருக்கேன். சீக்கிரத்திலேயே உனக்கு கல்யாணம். நான் பால்ராஜ லவ் பண்றேன். அன்னைக்கு கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அம்மா ஓ இஷ்டம்னு சொன்னேன். அப்ப அவ மேல எனக்கு லவ் இல்லம்மா. முந்தா நேத்து தான் காதல் வந்துச்சு. முந்தா நேத்து வந்தா நாளைக்கு போயிடும். மறந்து போற காதல் இல்லம்மா. சரி, அவங்கிட்ட சொல்றேன், அவனே மறந்துடுவான். அவன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். மனசு கொடுத்துட்டேம்மா. நான் வாக்கு கொடுத்துட்டேன்.
அவனை எதை பாத்திரி காதலிக்கிற? அவன் ஒரு உதவாக்கற. இந்த ஊர்க்காரங்களை கேளு. அவ்ளோ எதுக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளு. தாசண்ணா, உள்ள வாங்க. என்னாச்சு தாசண்ணா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளியா வான்னு சொன்னா வீடே எண்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கு இவன் பண்ண வேலை. என்னடா? உள்ள வாங்க. என்னடா இங்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இவங்க பாக்குறத பார்த்தா ஏதோ நாச்சியாரம்மா பெருசா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பண்ணிருக்காங்களே. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. டேய் தம்பி, எழுந்துடா. டேய் பால்ராஜ் எந்திரி. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க உட்காருங்க. ஆ, 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 ஆ. தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம்மா. ம். எங்களை எதுக்கு வர சொன்னீங்கம்மா? பாரு சிவா, ஒரு காலத்துல எங்க அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்தேன். இந்த ஊரை நல்லா பாத்துக்குவேன்னு. வாக்கு தவறல. வாக்கு தவற சொன்னதுக்கு கல்யாணம் பண்ணவனையே விட்டுட்டு வந்தேன். ஆனா வாக்கு தவறல. இன்னைக்கு என் பொண்ணு வார்த்தையை நம்பி ஒருத்தர்கிட்ட சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப அந்த வாக்கை என்ன மீற சொல்றியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. சின்ன வயசுல சேர்ந்து விளையாடினப்போ குழந்தைங்க தானேன்னு விட்டுட்டேன். காலேஜ்ல சேர்ந்து சுத்தும் போது சரி ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு விட்டுட்டேன். அவ்வளோ ஏன் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கும் போதும் என் கண்ணுக்கு தப்பாவே அது தெரியல. ஆனா என் வீட்லயே என் பொண்ண என் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னா அது எனக்கு சரியா படுமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? இவன் சின்ன பையனா இருக்கும்போது என்கிட்ட பொம்மை கேட்டான், கொடுத்தேன். இன்னைக்கு என்னோட பொண்ணையே கேக்குறான், கொடுக்கட்டுமா? பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் ஊரு பிரச்சனை இல்ல, இந்த நாச்சியார் அம்மாவோட வீட்டு பிரச்சனை. ஐயோ 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 ஐயோ, ஏண்டா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலைலாண்டா, சாவு. ஏண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்த? ஏய், நிறுத்து. ஏண்டா? இந்த ஊர்ல உன் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்கான், கண்டும் காணாம விட்டுட்டேன். ஆனா இப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துற மாதிரி என் வீட்லயே கை வச்சுட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோமா? ஆமாமா, நாங்க போயிடுறோம்மா. வாடா பால்ராஜ். அம்மா போடா, நடடா. என்ன விடுங்க. எங்க போணுங்கிறீங்க? பிறந்து வளர்ந்த ஊரு. வாழ்ந்தாலும் இங்கதான் வாழணும், செத்தாலும் இங்கதான் சாகணும். எங்க போகணும், எதுக்கு போகணும்? தப்பு பண்ணதுக்காக. தப்பு பண்ணதுக்காகவா? மகாலட்சுமி, நீயும் துணியை பேக் பண்ணு, நீ வரணும், வா போலாம். ஐயோ, என்னடா சொல்ற? மகாலட்சுமி மதுக்குடா வரணும். லவ் பண்ணிருக்கேன். நானும் தப்பு பண்ணிருக்கேன். அம்மா, இங்க நடக்கிறது காதல பத்தியோ தப்ப பத்தியோ கிடையாது. அம்மா கொடுத்த வாக்கு பத்தி தான். வாக்கா வாக்கு, பொல்லாத வாக்கு. எங்க அப்பாக்கு நானும் சின்ன வயசுல வாக்கு கொடுத்திருக்கேன். 10th கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு. ஆனா இல்லையே. என்னடா பேசிட்டு இருக்க? நீ இருமா. எங்க தாத்தாவும் தான் வாக்கு கொடுத்தாரு, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருப்பேன்னு. இருக்காரா? இல்லையே. வாக்கும் போயிடுச்சு, தாத்தாவும் போயிட்டாரு. டேய், நீ கொடுத்த வாக்கும் நாச்சியார் அம்மா கொடுத்த வாக்கும் ரெண்டும் ஒன்னாயிடுமாடா? அப்படின்னா நாச்சியார் அம்மா கொடுத்தா அது வாக்கு, நான் கொடுத்தா சாக்கா? போயா போய் வேலையை பாரு. ஏய், அம்மா, என்னடா சின்னவங்க பெரியவங்கன்னு கூட இல்லாம என்ன பேச்சு? இந்த ஊர் தலைவரா சொல்றேன், போங்க இந்த ஊரை விட்டு. தலைவரா? எதுக்கு தலைவரு? யாருக்கு தலைவரு? நீங்க என்ன ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா? மா, நீ ஓட்டு போட்டியா என்ன? பேசாம வா, இருடா. நீ ஓட்டு போட்டியா? இதோ கூடவே சுத்திட்டு இருக்கியே, நீ ஓட்டு போட்டியா? இவ்ளோ எதுக்கு? உங்க ஓட்ட நீங்க போட்டீங்களா? ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து நாச்சியார் அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஹலோ, ஊரெல்லாம் சேர்ந்து இல்ல, உங்களை மாதிரி 4 பெரிய மனுஷங்க சேர்ந்து முடிவெடுத்தது, அவ்வளவுதான். ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதான் தலைவர். அப்ப எப்பவோ எங்க தாத்தா காலத்துல உங்களுக்கு சொத்து அதிகமா இருக்குன்னு எங்க தாத்தா உங்க தாத்தாவை தலைவர் ஆக்கிட்டு செத்து போயிட்டாரு. உங்க தாத்தா உங்க அப்பா கொடுத்தாரு, உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. இதுல என்ன பெருமை இருக்கு? எங்க தாத்தா பாபரா இருந்தா நானும் அக்பரா இருப்பேன்.
அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சொல்றடா? ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றியா? யாரா இருந்தாலும் போட்டி வச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். நாச்சியார் அம்மாவுக்கு எதிரா எவன்டா நிப்பான்? யாரோ எதுக்கு? நானே நிக்கிறேன். என்னடா நீ எனக்கு எதிரா நின்னு என்னையே ஜெயிக்க போறியா? தெரியல, ஜெயிச்சாலும் ஜெயிப்பேன். ஆ சரிடா, தலைவரா நில்லு. இந்த ஊரு ஜனங்க ஓட்டு போட்டா தலைவரா ஜெயிச்சிரு. அப்போ என் பொண்ண உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன். என்னடி ஆனா நீ தோத்துட்டா என் பொண்ணையும் இந்த ஊரையும் விட்டு நீ ஓடி போயிடு. என்னடா பயமா இருக்கா உனக்கு? என் தைரியம் உங்க பின்னாடி தான் இருக்கு. சேலஞ்ச். அம்மா, அங்க கலெக்டருக்கு வாக்க கொடுத்திருக்கீங்க, எங்க இவங்கிட்ட போட்டி போடுறீங்க? என்னம்மா ஒண்ணுமே புரியல. வாக்குங்கிறது காப்பாத்திக்கிறது, பந்தயங்கிறது ஜெயிக்கிறது. இந்த உதவாக்கரை கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த போட்டியை வச்சேன் தாசண்ணா. வாக்க காப்பாத்திக்கிறதும் நான் தான், போட்டியில ஜெயிக்க போறதும் நான் தான்.